அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு சமகாலத்தோடு சம்மந்தப்பட்டது. கொஞ்சம் டைம் கிடைக்கிறார்கள் பாருங்க. நான் சின்ன பிள்ளையில் படிக்கிற போது பாடப்புத்தகத்தில் நாடு காத்த சிறுவன் என்ற ஒரு கதை வரும். அந்த கதையில் வர கோலியாத்தன்றவன் பிரமாண்ட தடியன், சண்டியன், திருச்சண்டியன், வழிச்சண்டியன், நாடுகளை ஊர்களை போய் பிடிக்கிற சண்டியன். அந்த கோலியாத் என்ன செய்வான்னு சொன்னால் அவனை ஒரு தடவை அடக்க முடியாது. அப்போ தாவீது ஒரு நாள் சாப்பாடு கொண்டு வருவது இந்த சம்பவத்தை பார்த்துட்டு அரசன்கிட்ட போய் சொல்லுவார். அப்போ அரசு சொல்லுவார், நீ போய் அவனோட அடிபட்டு அப்போ கவசங்கள் இதெல்லாம் கொடுக்க இதுவுமே வேண்டாம்னு போட்டு கெட்ட பொருள் கவரன் அதை கொண்டு நெத்தியில் அடித்து அந்த கோலியாத்தை கொள்ளுவான். அதை கொண்டா பிறகு எல்லாரும் அதுக்கு மேலே அவனுக்கு மேலே ஏறி கொண்டாடுவார்கள். அப்போ இது பைபிளில் பழைய ஏற்பாடில் 154 அதிகாரத்துலேயும் குர்ஆன்லேயும் சொல்லப்பட்டிருக்குதான். நான் ஜிபிடியில் அடித்து பார்த்தேன், சொல்லப்பட்டிருக்கான். இந்த கதை முதலங்களுக்கு பாடப்புத்தகத்திலேயும் வந்தது. இப்போ நான் என்ன கேட்குறேன்டா, இந்த கதையேன்னு சொல்லப்பட்ட என்று நான் யோசிக்கிற போது இறை நம்பிக்கை, தன்னம்பிக்கை, மற்ற இறை நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இருந்தால் இவரையும் வெல்லலாம் என்றக்காண்டு சொல்லப்பட்டது. அது சரி, பைபிள்லையும் குர்ஆன்லையும் சொல்லப்பட்டது, அதுக்கும் சமாளத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னு பார்த்தா எனக்கு இப்போ கோலியாத்தையும் தாவீதையும் தெரியுது. அந்த கவரன் கெட்டப்போல் இப்போவும் பாவிக்கிற அந்த கெட்டப்போல் ஏவுகணை மாதிரி என்ற இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஏவுகணை மாதிரி தெரியுது. கல்லுகள் ட்ரோன் மாதிரி தெரியுது. நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நான் சொல்கிறதுல ஏதாவது உண்மை இருக்காண்டு பைபிள்லையும் குர்ஆன்லையும் ஆழமான அறிவுள்ளவர்கள் என்ற நம்பருக்கு எடுத்து இதை பற்றி இந்த கதையில் உண்மை இருக்காண்டதை பற்றி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.